ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோஷிஷ்டாயாம் சஜினிகலிதம் யா பல்லாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்றை மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவிடுகளே சரணம். பல பாட்டுக்களில் தங்களுக்கு ஒரு பறை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்தார்கள் கோபிகைகள் எல்லாரும். அதாவது ஆண்டாள் நாச்சியார் அந்த கோபிகையாகவே நடை இடை உடை முடைமாற்றம் எல்லாம் மாறி அனுக்காரம் பண்ணி கொண்டு தங்களுக்கு பறை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்தார்கள். இந்த பாட்டிலே அந்த பறை என்பது என்ன, அது கண்ணனுடைய திருவடியிலேயே செய்யும் கைங்கரியம் என்று நிர்ணயிக்கிறார்கள். அக்கைங்கரியமோ எப்படி இருக்கணுமா, அவனுக்கு உகப்பாக இருக்க வேண்டும், நமக்காக அது செய்யக்கூடாது. என் பெருமாளுடைய கைங்கரியம் எப்படி இருக்கணும், அவனுக்கு உகப்பாக இருக்க வேண்டும். அதற்கு தான் செய்கிறோம், நம்மளுடைய ஆனந்தத்திற்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை மிக தெளிவாக ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள். கீழ்பாட்டு 28வது பாசுரத்தில் உபாய சுரூபத்தை சொல்லி திருப்பாவையின் தாற்பயத்தை சொன்னான். ஆனால் இந்த 29வதுல தான் இந்த திருப்பாவையுடைய சாரமாக பகவத் கைங்கரிய பிராப்தியை கேட்கிறாள் ஆண்டாள். இன்றைய நாள் பாசுரம் 29. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள் கேழாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது இச்சை பறிக்கொள்வா அன்று கான் கோவிந்தா இச்சைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மிக்க விடியற்காலை பொழுதிலேயே வந்து உன்னுடைய அந்த செந்தாமரை ஒத்த திருவடிகளை சேவித்து மங்களாசாசனம் செய்து கொண்டு நிற்கிறோமே, எந்த நோக்கம் என்று நீ கேட்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள் முதல் அடியில். அடுத்து என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, பெற்ற மேய்த்துன்னும் குலத்தில் பிறந்த நீ, அதாவது மாடுகளை மேய்க்கும் அந்த ஆயர் குலத்திலேயே பிறந்த நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய பணிவிடைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கோவிந்தா, இன்று மட்டும் உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்பது எங்கள் நோக்கமே கிடையாது. என்றைக்கும் எப்பொழுதும் ஏழேழு பிறவிக்கும் உன்னோடு நாங்கள் இருக்க வேண்டும். உனது நெருங்கிய உறவினராக நாங்கள் இருக்க நீ என்ன பண்ணணும், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உனக்கு மட்டுமே அடிமை செய்பவர்களாக நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். இவற்றுக்கு இப்படியாக நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்க வேண்டும். இவற்றுக்கு மாறுபட்ட எந்த ஆசைகளையும் எங்களிடத்துல இருக்கக்கூடாது. அதற்கும் நீயே அருள் புரிய வேண்டும் என்பது இந்த பாசுரத்தினுடைய பத உரை. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் இந்த திருப்பாவை முடியும் இந்த நேரத்தில் அவள் என்ன செய்கிறாள், சிற்றம் சிறுகாலே அப்படிங்கிறாள். சிறு பெண்கள் எழுந்திருக்கவே முடியாத அந்த விடியற்காலையில் ஏன் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திருந்தார்கள் அப்படின்னா, அவர்கள் அந்த அடைய வேண்டிய அந்த கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய அந்த ருச்சி ஆசை, அதனால் சீக்கிரமாக எழுந்துட்டார்களாம். அவர்களுடைய அந்த பிராப்பிய துவரை, இதனால சிற்றம் சிறுகாலே எழுந்துட்டார்கள். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் துயிலழாய் 6லேருந்து 15 வரைக்கும் கோபிகைகளை எழுப்பினாலே துயிலழாய்னா அப்போ அது எந்த நேரமாக இருக்கும் அப்படின்னா, அது இன்னும் இந்த நேரத்திற்கு முன்னதாகவே இருக்கலாம். கோபியர்களின் கூட்டத்தை துயிலெழுப்பி வாயிற் காப்பானை கெஞ்சி கோயில் காப்பானை எழுப்பி ஆச்சாரியன் உபதேசம் பெற்று பிராட்டியின் கருணையும், அதாவது நட்பினை பிராட்டியின் கருணையும் பெற்று விவேகம் சற்றே வாய்க்க பெற்று செய்யாதன எல்லாம் செய்யாமல்
என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு நோன்பை அப்படி ஒரு வியாஜமாக வைத்து கொண்டு இவ்வளோ காரியங்கள் செய்தும் சிற்றன்ஸ் இருக்காளே மிகவும் சீக்கிரமான ஒரு விடியற்காலையில் வந்து கண்ணனிடம் வந்து சேர்ந்து விட்டாள் அப்படிங்கிறத மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் நமக்கு உணர்த்துகிறாள். பொற்றாமரை அடியே போற்றும் என்று ஏக்காரமாக சொல்கிறாள். முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா நாராயணனே நமக்கே பறை தருவான். ஆண்டாள் நாச்சியாருக்கு ஏகார பிராட்டி அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. ஏன்னா ஏகாரம், அதாவது அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு வரியாக அந்த ஏகாரம் இருக்கும். அவள் வேற யாரையும் அண்டாமல் கண்ணனுடைய திருவடிகளை மட்டுமே நாடி வந்திருப்பதை குறிப்பிள்ளை உணர்த்துகிறாள். இங்கு குற்றவேல் அப்படின்னா பரமனுக்கு தம் சக்தி ஏற்ற அளவிலே நாங்கள் சேவை செய்திருக்கிறோம், அதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும், குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைக்கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. தனக்கு வேண்டிய கண்ணனுடனான நெருக்கத்தையும் அவனுக்கே தொண்டு செய்து அவனை விட்டு பிரியாமல் இருக்கும்படியான தன் ஆசையை பறை வேண்டும் என்று சொல்லி வந்தாள். நோன்புக்கு பறை வேண்டும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரமன் கிட்டக்க, அதாவது கண்ணனிடத்துக்கு போகக்கூடிய ஒரு காரணம், ஒரு சாக்கு, அவ்வளோதான். ஆனால் கண்ணனையே அடைய வேண்டும், அவனுடன் இரண்டர கலத்தல் வேண்டும் என்பதுதான் அவளுடைய நோக்கமாக இருந்தது. கீழ்பாட்டில், அதாவது இதுக்கு முந்தைய பாசுரமான கருவிகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அதில் என்ன சொன்னால் உன்னுடனான உறவை பிரிக்கவே முடியாது, உறவேள் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது என்று பாடியவள் 29வது பாசுரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா நீயே எங்களுக்கெல்லாம் உறவு, உனக்கு மட்டும் நெருக்கமாக நாங்கள் இருக்க வேண்டும், உனக்கே நாங்கள் ஊழியம் செய்து இருக்க வேண்டும், சேவை செய்து இருக்க வேண்டும், இதற்கும் உன்னுடைய அருள்தான் தேவை. எற்றைக்கும் என்றால் எக்காலத்திலும் வைகுந்தத்தில் பகவத் சேவை செய்தல், ஏழு பிறவிக்கும் அப்படிங்கும்போது பரமன் பூவுலகுக்கு அவதாரம் எடுக்கிறது. அப்படி பூவுலகத்தில் அவதாரம் எடுக்கும்போது அவனோடனே லக்ஷ்மணன் இளையாழ்வான், அடுத்து அனுமன், பலராமன், இப்படியாக எல்லோரும் வந்து பிறவி எடுக்கிறார்கள். அந்த நேரம் கூட அது பற்றி கூட எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் உன்னை ஒரு நிமிஷம் கூட, ஒரு கணம் நேரம் கூட நாங்கள் பிரியாது இருக்கணும், எற்றைக்கும் ஏழு பிறவிக்கு முந்தன்னோடு என்று பாடுகிறார். எல்லாமே உன்னருளால் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், நீயே கதி, கண்ணனிடம் சரணாகதி செய்கிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் 3வது முறையாக கோவிந்தா திருநாமம் வருது. ஏன்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாவில் ஒரு கோவிந்தா, நேற்றைய பாசுரத்தில், அதாவது 28வது பாசுரத்தில் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அது, இப்போ 3வதாக இந்த பாசுரத்திலையும் கோவிந்தா. பல பாட்டுக்களில் பறை வேண்டும், பறை பறை என்று கேட்டவள் இந்த பாசுரத்தில் பறை என்பது எம்பெருமானின் பகவத் கைங்கரியம்தான், அந்த கலையற்ற கைங்கரியத்தை நீதான் தர வேண்டும் என்று உறுதிப்பட சொல்கிறாள். தனக்கே யாக இணை கொள்ளுமிதே என்று நம்மாழ்வாரும் அறிவிக்கப்பட்ட அர்த்தத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். ஆனால் என்னன்னா நம்மாழ்வார் வந்து 2வது திருவாய்மொழியில் 2ஆம் பத்தில் எம்மா வீடு என்று தொடங்கும் அந்த திருவாய்மொழியில் பகவத் கைங்கரியத்தை முதல்ல சொல்கிறார். அதன் பிறகு பாகவத கைங்கரியத்தை நெடுமார்க்கடிமையில் சொல்கிறார் 8ஆம் பத்தில். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுறா தெரியுமா, முதல் பாசுரத்திலேயே சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் அதில் பாகவத கைங்கரியத்தையும், கடைசி பாசுரம் முடித்து கொள்ளக்கூடியதுக்கு முதல் 29வது பாசுரத்தில் இங்கேயே அவள் என்ன சொல்கிறாள், பகவத் கைங்கரியத்தை எடுத்து சொல்கிறாள், நீயே கதி அப்படின்னு சரணாகதி பண்ணிக்கொள்கிறாள். பரம புருஷார்த்தம், அதாவது பரம பிரயோஜனமாக இருக்கிறது அப்படின்னா துவயம், திருமந்திரம், சரமஸ்லோகம் இதை வைத்துக்கொண்டு உபாயமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, அந்த நிஷ்டர்களுக்கு பகவானின் ஆனந்தத்திற்காக செய்யக்கூடிய கைங்கரியம் தான் பிரதானம். அதை தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறாள். துவயத்தின் முற்பகுதியான உபாய ஸ்வரூபத்தை 28வது பாசுரமான கருவிகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அந்த பாசுரத்தில் அழகாக ஆண்டாள் நாச்சியார் விளக்குகிறார். அதே 29ல் துவயத்தின் பிற்பகுதியான உபேய ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துகிறாள். இப்போது துவயத்தோட உபாயஸ்வரூபம் உபேயஸ்வரூபத்தை எடுத்து காட்டினாள் ஆண்டாள் நாச்சியார். அப்போ இதுக்கு நேரங்காலம் இருக்கா அப்படின்னா இவள் ஏன் சிற்றன்ஸ் இருக்காளே என்று தேர்ந்தெடுக்கிறாள் அப்படின்னா அந்த நேரத்தில் எப்போவுமே எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சத்துவகுணம் மிகுந்திருக்கக்கூடிய நேரம் அது.
அதனால் அந்த சிற்றன்ஸ் இருக்காளே அப்படின்னு அந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறாள். அந்த நேரத்தில் ஞானம் பக்தி மிகும் சமயம் என்கிறதுனால அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். பகவத் விஷயத்தில் அன்மிக்க தகுந்த நேரம் இந்த காலை நேரம் தான். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் சீக்கிரமாக, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விடியற் காலையில் எழுந்து தனக்கு நன்மையை சிந்திக்கும் போது ஹரிஹி 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 என்று உச்சரிப்பான் 7 முறை. போற்றும் என்றால் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பல்லாண்டு பாட வேண்டும். குற்றவேல் செய்தல் அப்படின்னா பரமனிட்ட ஏவலை நாம் செய்கிறது. நம்மாழ்வார் கூறினார் இல்லையா, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிக்குறள் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. அப்படி அடிமை செய்து இருக்க வேண்டும். உந்தன்னோடு உற்றோமே யாவோம். இதில் மூல மந்திரத்தில் பிரணவத்தையும் உனக்கே ஆட்செய்வோம் என்பது நாராயண சப்தத்தையும் மற்றினம் காமங்கள் மாற்றலோர் என்பது நமக சப்தத்தையும் இதில் சுவாபதேசமாக நம்ம எடுத்துக்கணும். உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். நீ இந்த அவதாரத்தை விட்டுட்டு பரமபதம் ஏறப்போனால் அங்கேயும் உன்னோட திரியணும். பிறக்கும் இடமெல்லாம் உன்னோட உறவினராக பிறக்கணும். இன்ன உறவுன்னு விசேஷிக்காமல் அந்த மாதா பிதா பிராதா சுக்ருத்து பர்தா பந்து நன்மக்கள் இப்படி எல்லா உறவும் நீயாக தான் இருக்கணும். சில மாதங்கள் வருஷங்கள் சீதா பிராட்டி பிரிஞ்சிருந்தா, பரதனும் பிரிஞ்சிருந்தான். அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு உறவு வேண்டாம். இளைய பெருமாள் போல எப்போதும் உன்னோட கூடியிருக்க வேண்டிய அந்த கைங்கரியம் தான் எங்களுக்கு வேணும். உனக்கு ஒரு தீங்கு நேரிட்டாலும் அந்த க்ஷணம் கூட நாங்கள் பிரியக்கூடாது, எப்பவும் உன்னோடையே நாங்கள் இருக்கணும் என்ற இந்த வரி முழுவதையும் நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதோட உள்ளார்ந்த அர்த்தம் அஷ்டாட்சர மந்திரத்தை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா கோபியர்கள் பரமாத்மாவான கிருஷ்ணனிடம் மோட்ச சித்தி ஒன்றை மட்டுமே பாவை நோம்பின் வாயிலாக, அது ஒரு வியாஜ்யமாக ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு பிரார்த்தித்தார்கள். இந்த பாசுரம் சாற்றுமறை பாசுரத்தில் கண்டிப்பாக செவிக்க வேண்டிய பாசுரம். இந்த பாட்டையும் இதற்கு அடுத்த 30வது பாட்டான வங்கக்கடல் கடைந்த மாதவனை அதுவும் தினந்தோறும் ஒரு தடவையாவது நாம் அனுசந்திக்க வேண்டும். நமஸ்காரம்.